இந்த மண்ணெல்லாம் அள்ளி கொடுப்பாங்கல்லண்ணா ஏன் பாலானே பாசனுடைய கையில் தங்கச்சி நேரில் கொட்டாவி விடாம எங்களுக்கு தூக்கம் வருது. நான் இனிமே தான் கஞ்சி காய்ச்சணும். அச்சோ பாவம் சமரியண்ணா, வேலை இருக்கு, தூங்க வைக்காதம்மா நீ வேற. அண்ணே நீ லைவ்ல கமெண்ட் போட்டுட்டே அங்க கஞ்சி அடுப்புல சோறு வைனே. என்னதான் வேகம் போனாலும் உன் சக்கரத்தை பின் சக்கரம் வெல்ல முடியாது. தினேஷ் அண்ணா செம்ம அண்ணா. அந்தாடி என்ன தெண்டலன்னா அளவே காணமே எங்க போறாங்க அவங்கெல்லாம். தெண்டலண்ணே அப்பப்போ வருவாங்க. அந்தவனி நேற்று முந்தான கூட வந்தாங்க அறுபத்தொல்லைக்கு. ஆமா கே அரிசிமா. ரா பேர் என்னது தெரியலையே. இதுதான் வாழ்க்கை. தினேஷனா ஹாய் சோக வணக்கம். கிருஷ்ணனா நீங்க தானா? தங்கம்னு ஐடி வந்துச்சானா என்னென்ன ஆச்சு? கிருஷ்ணனா தங்கம்னு ஒன்று போட்டு சேர்த்துருக்கீங்கன்னா ஹாய் சகோ வணக்கம். ஆட் பண்ணியிருக்கீங்க என்னாச்சு? தேன்மொழி ரங்காவுடன் பிறப்பே தமிழ் அன்புடன் வரவேற்கிறேன். கண்ணன்மா உறவே சாப்பிட்டீங்களா? கண்ணன்மா உறவே என்ன சாப்பிட்டீங்க? ரவுத்தம் பழகு சகோ நலமா வணக்கம் சொல்லிங்க. பாலானே அது கண்ணாம்பட்டி கண்மாய் அதை விற்க முடியாது. அப்படியா? அது கவர்மெண்ட்ல உள்ளதா? உங்களுக்கு கண்களில் உறக்கம் இல்லை, மனதில் வேகம்தான் குறைகிறது. கமெண்ட் வேகமாக எழுதுங்கள். முருகன் அண்ணே நாளை தென்றல் ராஜ் சகோ தமிழ் என்றும் வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உறக்கம் தான் வருது. எனக்கு ஏதாவது மனசில் கஷ்டம் வந்துச்சுன்னு வைங்களேன், மனசில் கஷ்டம் ரொம்ப ஏதாவது ஃபீல் பண்ணேன்னா எனக்கு தூக்கம் வந்துடும். ஒரு அரை மணி நேரமாவது தூங்குனாதான் அந்த மனசில் உள்ள ரிலீஃப் கொஞ்சோண்டு போகும். இல்லை இந்த கஷ்டம் வந்தால் கவலை வந்தால் தூங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சத்தியமாக என்னால் அப்படிலாம் இருக்கவே முடியாது. எனக்கு ஏதாவது கவலை வந்துச்சுன்னா நான் தூங்கிடணும் உடனே. என்னை தூங்க வச்சுட்டே இருக்கும் அது. இப்போ பாப்பா கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன்னா அவள்கிட்ட சொல்லிட்டு வந்தேன்னா அது மனசுல இதாகவே இருந்துச்சா, அது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. அது தூக்கம் வந்துட்டு இருக்கு எனக்கு. வணக்கம். இந்த கமெண்ட் வாசிப்பது ஹரணி சகோதரிக்கு. நாளை 9 மணிக்கு செய்திகள் தொடரும். இத்துடன் செய்திகளின் நிறைவு பெறுகிறது. வணக்கம் அண்ணே எக்ஸ்பிரஸ் அண்ணே. வேணா ஏன் சாப்பிடு, இங்கே வா. பத்தமடைப்பாய் தமிழ்நாட்டில் புகழ் பெற்றவர் யார்? தங்கச்சி 100 லைக் வந்தாரு. இல்லைண்ணா கிளம்பிலண்ணா, படத்தொடக்க காட்சி குலசாமி. ஓகேம்மா. என்னோட பெயர் ஹரணி என்றேங்க. நம்ம சேனலோட பெயர் தான் என்னோட பெயர். நான் மணப்பாறை குட்டி கிராமத்தில் இருக்கேன். நான் ஒரு கிராமத்து குயிலி. அம்மாடி செல்லம். கண்ணன் சகோமா நலமா இருக்கீங்களா சொல்லுங்க. பாசமலை பூங்குயிலி போய் அரை மணி நேரம் தூங்கமா, நேரிலையும் போட மாட்டாயே. சரிம்மா சரிம்மா. முகம் தெரியுது பெண் தொடரும் கதையை நாளை நேரலையில். சரி என்ன சபையினருக்கு மீண்டும் லைவா? சரி மீண்டும்லாம் லைவ்லாம் போட முடியாது. நான் போய் உறங்குறேன். சரி நான் அப்புறமே நாளைக்கு பேசுகிறேன்.